வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் மினிமலிசம் பார்ட் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மினிமலிசம் சீரீஸ் ஆரம்பிச்சாச்சு. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்காக நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்கை தரேன். மினிமலிசம் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் நான் கூடிய சீக்கிரம் க்ரியேட் பண்ணிவிட்டு மினிமலிசம் ரிலேட்டடாக போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நான் அந்த பிளேலிஸ்ட்டில் போட்டுடுறேன். இந்த மினிமலிசம் பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 விஷயம் நம்ம லைஃப்பில் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மினிமலிஸ்டாகவே மாறிடுவோம். இந்த 5 உண்மையும் நமக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ என்னடா இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டோமே, பிரயோஜனமே இல்லாத இந்த 5 விஷயங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த 5 விஷயத்தை என்னோட ஷேர் பண்ணது யாருன்னா என்னுடைய மினிமலிஸ்ட் குரு தான். அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய ரிலேட்டிவ் அங்கிள் தான். அவர் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 5 விஷயம் டிஸ்கஸ் பண்ணார். நிறையா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவரோட லைஃபே அதுக்கு எக்ஸாம்பிள் தான். சரி, அவர் யார் என்னங்கிறதெல்லாம் நான் அப்புறம் வரப்போகிற வீடியோஸ்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் ஒரு மணி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு 5 விஷயம் நம்ம பார்ப்போம். இந்த 5 விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்லி பாருங்கள். உங்களை நீங்களே இந்த கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லி பாருங்கள். இந்த 5 கேள்விக்கும் நீங்கள் உடன்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மினிமலிஸ்டாக மாறிடுவோம். நம்மளால் பணம் சேர்க்கறதை யாராலையுமே தவிர்க்க முடியாது. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமா உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாடர்ன் ஏஜில், இந்த நவீன காலத்தில் நம்ம பர்ஸை சேமிப்பாக கரைக்கக்கூடிய, நமக்கு தெரியாமல் கரைக்கக்கூடிய 5 கேள்விகள் இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பழக்கம் மாதிரி ஆகிடுச்சு. வீக்கெண்ட் அப்படின்னா நம்ம என்ஜாய் பண்ணணும். ஆயிரக்கணக்கில் நம்ம செலவழித்து வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும். 6 நாள் நம்ம வேலை பார்த்தாச்சு, ஒரு நாள் நம்ம என்ஜாய் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வீக் என்னால் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு முறை அந்த சாட்டர்டே சண்டேவோ இல்லை சண்டேவோ ஆயிரக்கணக்காக செலவு பண்ணி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் என்ன? ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி தான் அந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு கொஷின் என்னை பற்றி கேட்டார். கரெக்டு தான். ஓகே, வீக்கெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ரெஸ்ட்டுக்காக தான் கொடுக்குறாங்க. எதுக்காக வீக்கெண்டு? நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா ரெஸ்ட்டு வேணும். 6 நாள் நம்ம வேலைன்னு ஓடுவோம். அப்போ ஃபேமிலியை பற்றின டிஸ்கஷன் நம்ம இருக்கணும். நம்ம எதுக்காக போய் பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்காக தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டைமை உங்கள் ஃபேமிலிக்கு கொடுங்க. இது நீங்கள் போய் ஒரு சினிமா பார்த்தோ இல்லை வேறு விதமாக ஒரு என்ஜாய்மெண்ட் சென்டருக்கு போய் அங்கே ஆயிரக்கணக்கில் செலவழித்து அங்கே வர ஃபன்னை அனுபவிச்சாதான் அது ஒரு விதமான ரிலாக்ஸேஷன்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலியோடு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம். சாட்டர்டே சீக்கிரமாக தூங்கிட்டு 8 ஹவர்ஸ்க்கு மேலே தூங்கிட்டு ஒரு 10 ஹவர்ஸ் தூங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை எழுந்திரிச்சு நம்ம பசங்க ஒய்ஃப் இவங்களோட உட்காந்து பேசலாம். இந்த மாதிரி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்குன்னு நான் வெளியில் போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆயிரக்கணக்கில் செலவழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நார்மலாக பீச் இருக்க ஊரில் போய் ஃபேமிலியாக பீச்சில் உட்காந்துட்டு 4 பேர் உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா அந்த பீச்சோட காற்றை ரசிச்சுக்கிட்டே ஒரு வாரம் என்ன நடந்துச்சு, உங்கள் லைஃப்பில் என்ன போயிட்டுருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். எங்கள் ஊரில் பீச் இல்லைங்கிறவங்க மொட்டை மாடி காற்றுல உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எனிவேஸ் நம்ம டைமை நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமா பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டிலையே டிவி இருக்குது, அழகாக ஒரு படம் பார்க்கலாம். புது படம் தான், அதுவும் 2500 3000 டிக்கெட் கொடுத்து தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஈவன் அந்த புது படம்னா கொஞ்ச நாளில் டிவிலே போட்டுருவாங்க. அப்போ போடுறப்ப நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. அப்போ நம்மளை அறியாமலேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பணத்தை அப்படியே ஆயிரமாக செலவழிக்கிறோம். ஏன் அப்படின்னா இதுக்கு காரணம் என்னென்னா மற்றவங்க எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, அப்போ இதுதான் ரூல் போல் அப்படிங்கிற மாதிரி நமக்கே இந்த ரூல்ஸை போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக யார் ரூல் போட்டது? சண்டேனா சினிமாவுக்கு போகணும், ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும், 10-20 ரூபா பாப்கார்ன் பேக்கெட்டை இந்த சினிமா தேட்டரில் நம்ம 200 கொடுத்து தான் வாங்கணும், அதுதான் என்ஜாய்மெண்ட்டுன்னு நமக்கு யார் செட் பண்ணா? இது நம்மளுடைய மைண்ட் செட்டு தான். நம்மளை மற்றவங்கள பார்த்து நம்ம போட்டுக்கக்கூடிய சூடுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் பதில் சொல்லிக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த ஒரு 90s காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் அதிகமாக என்ஜாய்மெண்ட் இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவுனா என்ன பண்ணுவாங்க, நல்லா வீட்டில் நான்வெஜ் எடுத்து அம்மா சமைச்சு வைப்பாங்க. குடும்பமாக உட்காந்து பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்மளை மாட்டிவிட வேண்டிய விஷயத்துக்கு மாட்டிவிடுவாங்க.
நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி போவோம், கடற்கரைக்கு போகலாம், இல்லை பார்க்கு உள்ளே இருக்கிற வீட்டிலே ஒரு லோக்கல்லே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் மனசு சம்மந்தப்பட்டது சந்தோஷங்கிறது, பணத்தை செலவழிக்கிறது சம்மந்தப்பட்டது கிடையாது. இந்த வீக்கெண்ட் எனக்கு இவ்வளோ செலவு பண்ணினேன் அப்படின்னா தான் நீ வந்து சந்தோஷமாக இருந்தேன் அப்படிங்கிற அர்த்தமே இல்லை. அப்படி தான் ரூல்ஸுங்கிறதும் அர்த்தம் கிடையாது. நம்மளாம் மற்றவங்கள பார்த்து போட்டுக்கக்கூடிய அது சூடு தானே தவிர அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இல்லை. இப்போயுமே இந்த காலகட்டத்துலேயுமே நான் சொன்ன மாதிரி கூட நம்ம அந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணலாம். அதேமாதிரி வீட்டிலேயே டிவி பார்த்துட்டு 4-5 நம்ம ஃபேமிலியாக உட்காந்து டிவி பார்க்குறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டிவி பார்க்குறது, இதெல்லாம் உண்மையான ஒரு ஜாலியான விஷயந்தான். எல்லாருமே எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுங்க வீட்டில் அப்படின்னு எந்த அம்மாவுமே சொல்ல மாட்டாங்க. ஹஸ்பண்ட் அது மாதிரி ஒய்ஃபுக்கு செய்கிறது, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு செய்கிறது, பிள்ளைங்களுக்கு செய்கிறது எல்லாருமே சந்தோஷமாக தான் செஞ்சுட்டு வராங்க. யாரோ ஒருத்தர் பண்ணுறத ஒரு பப்ளிசிட்டி ஆகிறத வச்சு எல்லாருமே அப்படிங்கிறத நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை ஆயிரக்கணக்கில் செலவழித்து ஹோட்டலில் சாப்பிடணும், அதுவும் ஒரு விதமான என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஹெல்த் வைஸும் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் ஃபுட் வைஸும் அக்செப்ட் பண்ண முடியாது. நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது 90s கிட்ஸை நான் சொல்கிறேன், அப்போல்லாம் நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம் அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒருக்க 3 மாதத்துக்கு ஒருக்க அந்த புரோட்டா வாங்கி தருவாங்க. அதுவே பெரிய விஷயமா இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி நம்ம வெளியூர் போகிறப்ப ஹோட்டலில் சாப்பிடுவோம் தெரியுமா, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேறு ஊருக்கு போகும்பொழுது இந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸாக அந்த மாதிரி எப்போயாவது சொல்ல போய் அந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. மற்றபடி வாரம் வாரம் வந்து ஹோட்டலில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் எப்படி திடீர்னு பூம் ஆச்சுன்னே தெரியல. அதுதான் வந்து பசங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அவங்களோட என்ஜாய்மெண்ட்டில் ஒரு பார்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை நானுமே சொல்லியிருக்கேன். இந்த லாஸ்ட்டாக நான் போட்ட மணி மிஸ்டேக்கில் ஹோட்டலுக்கே நான் கிட்டத்தட்ட எவ்வளவோ 1000 ஒரு வருஷத்தில் செலவு பண்ணியிருக்கேங்கிறேன் சொல்லியிருந்தேன். எல்லாருமே அதுக்கு வந்து நாங்களும் இந்த மாதிரி மணி மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஏன் நம்ம அப்படி மாறணும் அப்படிங்கிறதே தெரில. வாரம் வாரம் ஹோட்டலில் வாங்குறது வந்து நம்மளோட கல்ச்சர்லேயே கிடையாது. பொதுவாக ஒரு காலத்துலலாம் வந்து ஹோட்டல் அப்படின்னு சொன்னாலே நம்ம வீட்டில் அம்மாக்கள்லாம் திட்டுவாங்க, அது என்னது அன்ஹெல்தியாக இருக்குது வேணாம் அப்படின்வாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பெரியம்மா, எங்களோட அத்தை இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிடவே மாட்டாங்க. ஈவன் அந்த ஊருக்கு போகிற சமயத்தில் கூட அந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றதுனா அது எந்த எண்ணெயில் சமைச்சிருப்பாங்களோ, உள்ளே எப்படி சமைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே யோசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் காஃபி மட்டும் குடிச்சிட்டு கூட இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க. அப்படி இருந்த நம்மளோட கல்ச்சரில் எப்படி இந்த மாதிரி ரெகுலராக அந்த மாதிரி பரோட்டா, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, ஷவர்மா என்னென்னவோ இப்போ நம்ம வந்துருச்சு. இதெல்லாமே வாரத்தில் ஒன்ஸ் நம்ம வாங்கி தான் சாப்பிட்ணும். ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் நூடுல்ஸ் சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ பசங்க வந்து இப்போ கேட்குறாங்க, 100 ரூபா கொடுங்க நான் ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் சாப்பிட்டுட்டு வரேன். இந்த கல்ச்சர் திடீர்னு எப்படி வந்துச்சுன்னே தெரில. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு குடும்பத்துலேருந்தும் செலவு வந்து எக்கச்சக்கமாகுது. ஹோட்டலில் போய் சாப்பிட்டா தான் என்ஜாய்மெண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாம் எங்களுக்கு வீட்டில் சமைக்கிறதுலேருந்து ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களாம் ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படி யாருமே இல்லை. எப்போயோ மந்த்லி ஒன்ஸு 2 months ஒன்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி இந்த மாதிரி எங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க, ஹோட்டலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஈவன் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸும் ஆசைப்படுற மாதிரி ஒரு பொய்யான பிம்பம் வந்து பரவிட்டுருக்கு. அப்படி யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போயுமே எல்லாருமே ஹோட்டலில் சாப்பிடாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னவோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, இதுவுமே நம்ம மற்றவங்க செய்கிறாங்க, அவங்க வீட்டில் வாங்குறாங்க, இவங்க வீட்டில் செய்கிறாங்க, இல்லை இப்படி தான் வந்து எல்லார் வீட்லேயும் நடக்குது, நம்மளும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு மற்றவங்கள பார்த்து நம்ம செய்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது பற்றின கமெண்ட்டாக நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மூலமாகவும் ஆயிரக்கணக்கில் வந்து செலவாகுது. நமக்கு பிடிச்சதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம், நமக்கு தேவையான அளவு செஞ்சு சாப்பிட்லாம். ஹோட்டலுக்குலாம் போனீங்கன்னா ரொம்ப வேஸ்டேஜ் ஆகும், அதெல்லாம் நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அதுவும் பசங்களை கூட்டிகிட்டு போகிறப்ப மணி வேஸ்ட்டு, ஹெல்த்து வேஸ்ட் ஆகுது. இது மூலமாக இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மினிமலிஸ்ட்டாக மாறிடுவோம். அதுக்குன்னு ஹோட்டல்லே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, ரேர் ஒன்ஸ் இந்த வயல் நம்ம சாப்பிட்றது வந்து தப்பே கிடையாது. 3வது விஷயம், எனக்கு வேதனைக்குரிய விஷயம், இஎம்ஐ இல்லை கடன் வாங்கி தான் இப்போதைக்கு ஒரு பொருளோ ஏதோ செலவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ ஒரு சின்ன ஃபோன் வாங்குறதுனால, வண்டி வாங்குறதுனால இஎம்ஐயில் வாங்கிக்கங்க, டிவி வேணுமா இஎம்ஐயில் வாங்கிக்கங்க அப்படின்னு. ஒரு காலத்துலலாம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதெல்லாம்
கடன் வாங்குனா அத வந்து கேவலமா நடத்துவாங்க. ஐயய்யோ! மத்தவங்கள்ட்ட போய் நம்ம நிக்கக்கூடாது. மத்தவன்ட்ட கடன்காரன்னா நிக்கவே கூடாது. கடன்காரன்ற பேரே எடுக்கக்கூடாது. அப்படின்னு அதுல அவ்ளோ கவனமா இருப்பாங்க. பட்ஜெட் போட்டு இவ்வளதான். இதுக்கு மேல போனா நம்ம கடன் வாங்குற சூழ்நிலை வந்துரும். அந்த நிலைமைக்கு நம்ம போக்கூடாது. அதெல்லாம் ஒரு சாபமான நிலைமை அப்படின்னு மக்கள் மைண்ட் செட் இருந்தது போய், இப்ப எது வாங்குனாலும் நம்ம கடனுக்கு தான் வாங்குறோம். ஒவ்வொருத்தர கேட்டா எனக்கு இவ்வளோ ரூபாய் இஎம்ஐ இருக்கு. நான் இந்த இஎம்ஐ கட்டிட்டுருக்கேன். அதுக்கு கட்டிட்டுருக்கேன். எனக்கு இந்த லோன் இருக்கு, அந்த லோன் இருக்கு, பர்சனல் லோன் இருக்கு, நகைக்கடன் இருக்குன்னு எதுனாலும் தெரியாது. ஆனா நீங்க ஒவ்வொன்னையா நீங்க நோண்டி பார்த்தீங்கன்னா, தேவையே இல்லாத விஷயத்துக்காக தான் கடன்ல மாட்டியிருப்பாங்க. ஈவன் இப்ப நீங்க யோசித்து பாருங்களேன். ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு டிவி வாங்குறதுக்காக ஒரு இஎம்ஐல போட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிவி வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க லைஃப் ஸ்டைல் ஏதாவது மாற்றம் இருக்கா? ஏதாவது ஒரு பெரிய விஷயம் இருக்கா? டிவி இல்லாம கூட நம்மளால இருக்க முடியும். ஆனா, இதுவுமே அவங்க வீட்ல டிவி வாங்கிட்டாங்க. நம்ம அப்கிரேட் ஆகணும். புது ஃபோன் வாங்கணும். இஎம்ஐ தானே மாசம் மாசம் கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அசால்ட் வந்து நம்ம வந்து நம்மள அறியாமலே நம்ம கடன்காரனா ஆயிட்டுருக்கோம். அந்த இஎம்ஐ கடன் வாங்கி எந்த செலவுமே செய்யக்கூடாது. எனக்கெல்லாம் தெரிஞ்சு கடன் 90s பீரியட்ல இருந்துச்சுன்னா, ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக வாங்குனது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவாங்க. அந்த மாதிரி கடன் வாங்கி தான் நம்ம இந்த செலவு பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நம்ம எப்போ தூக்கி எறிகிறோமோ, ஆட்டோமேட்டிக்காக நம்ம மினிமலிஸ்ட்டா மாறிருவோம். நமக்கு தேவையானது இருக்கா? போதும். கடன் வாங்கி எந்த விஷயமும் செய்ய வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வசதியா இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ, நம்மளுடைய சமுதாயத்துக்கோ காட்டணுங்கிற அவசியம் என்ன? நீங்க யோசித்து பாருங்க. இப்போ உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, உங்ககிட்ட டிவி இருக்கு, வண்டி இருக்கு, எல்லாமே இருக்கும். அது பாட்டுக்கு லைஃப் ஸ்மூத்தா போயிட்டுருக்கும். ஆனா, இது பழைய மாடல் காரு. இது வச்சிருந்தா எல்லாரும் என்ன நம்மள ஒரு மாரி நெனப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புது மாடல் காருக்கு மாறுறது. இது என்ன இப்போதைக்கு எத்தனையோ மாடல் வந்துருச்சு. நம்ம அந்த மொபைல் யூஸ் பண்ணாம இன்னும் பழசையே வச்சிருக்கோமே. அவங்கலாம் வச்சிருக்காங்க. நம்மள பார்த்தா நம்மள மட்டமா நெனப்பானோ அப்படின்னு நெனச்சு, வேணுக்குமே செலவு பண்ணி புது ஃபோன் வாங்குறது. இப்போ நம்ம வீட்ல நார்மல் எல்இடி டிவி இருக்கும். இப்போ எல்லாம் ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு. நம்மளும் ஸ்மார்ட் டிவி வாங்கணும். நல்லா தான் டிவி ஓடிட்டுருக்கும். ஆனா மத்தவங்க வீட்ல இருக்கே, நம்மள யாரும் எதுவும் நெனச்சுருவாங்களோ, மத்தவங்கள திருப்தி பண்ண நெனச்சு நெறையா செலவு பண்றோம். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த இப்ப நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எங்க வீட்ல இன்னும் பார்த்தீங்கன்னா, குட்டி எல்இடி டிவி தான் இருக்கு. நான் இன்ன வரைக்கும் மாத்தல. அது எப்போ ரிப்பேர் ஆகுதோ மாற்றிக்கலாம். ஏன்னா அதுலேயும் ஒரு ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இப்போ புதுசு வாங்கணும் இந்த டிவி விஷயம் வந்து என்னோடய ஒய்ஃப் தான் கற்றுக் கொடுத்தாங்க. எதுக்கு அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு விட்டுருங்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் நினச்சி நம்ம ஏன் மற்றவங்களுக்காக நினைக்கணும், இது நமக்கு திருப்தியாக தானே இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு இப்போ என்னோடய ஸ்கூட்டர் இப்போதைக்கு திருப்தியாக தான் இருக்குது. பழைய மாடல் ஆனாலும் பரவாயில்ல, போயிட்டு போகுது. நான் என்னோடைய தேவையை அது பூர்த்தி செய்யுது. அப்படி இருக்கிறப்ப நல்லா இருக்க விஷயத்த நான் ஏன் விற்றுட்டு புதுசு ஒன்று வாங்கணும்? மற்றவங்களுக்காக நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மைண்ட் செட்டையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்ம மைண்டில் கொண்டு வரணும். அடுத்து இப்போ எல்லாருமே, ஈவன் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்ம குழந்தைங்க படிக்கக்கூடிய படிப்புக்கு, ஸ்கூலுக்கு கூட நம்ம இப்போ பிராண்டு பார்த்து தான் சேர்க்குறோம். இந்த வருஷம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் மாறிட்டேன். நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்கும் பொழுது என் கூட ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்க. அப்போ வந்து அவங்க புதுசாக வந்திருந்தாங்க அந்த ஊருக்கு. அப்போ வந்து அவங்க ஏதோ என்னென்ன ஸ்கூல் இருக்குன்னு போய் பார்த்து விசாரித்து அவங்க ஒரு ஸ்கூலில் அவங்க பிள்ளைங்கள சேர்த்துட்டாங்க. அது வந்து ஒரு நார்மலான ஸ்கூலு. நல்லா கோச்சிங் நல்லாயிருக்கும், ஸ்போக்கன் எல்லாமே நல்லாயிருக்கும், ஃபீஸும் மீடியமாக இருக்கும். அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே கவர்மெண்ட் தான். அப்போ வந்து அவங்களோட வேலை பார்க்குறவங்க சொன்னாங்களாம், எங்கே பிள்ளைங்களை சேர்த்துருக்கீங்கன்னா அந்த ஸ்கூல் நேமாக சொல்லியிருக்காங்க. ஐயோ, எதுக்கு நீங்கள் அங்கே போய் சேர்த்தீங்க? புதுக்கோட்டைனாலே இந்த ஸ்கூலில் தான் சேர்க்கணும், இதுதான் பிராண்டு, இதுதான் வந்து பிரபலமான ஸ்கூல்னு சொல்லி நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு அவங்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க போல். உடனே அவங்க பயந்துட்டு வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த ஸ்கூல் நல்லா இல்லை அப்படின்னு. இல்லை, நீங்களாம் போய் பார்த்தீங்களா? அவங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுல்ல? திருப்தியாக இருந்துச்சு. எப்படி பசங்க படிக்கிறாங்க? நல்லா படிக்கிறாங்க. அவங்களோட ஸ்போக்கன் கோச்சிங்லாம் எப்படி இருக்குது? எங்கே திருப்தியாக இருக்குது? அப்போ விட்டுருங்க. அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் அந்த ஸ்கூலில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, அந்த பிரபலமான ஸ்கூலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். உள்ளே எப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஈவன் நான் புதுக்கோட்டையில் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் நான் போட்டிருக்க மாட்டேன். எனக்கு தெரியும், நான் உள்ளே வேலை பார்த்ததுனால எனக்கு தெரியுது. இன்கேஸ் நான் வேலை பார்க்கலன்னா எனக்கும் அந்த மைண்ட் செட்டு தான் வந்து இருக்கும்.
இன்றைக்குமே குறைஞ்ச ஃபீஸில் தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது. நல்லா ஸ்போக்கன் பேசக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஈவன் நான் இப்போ இருக்கக்கூடிய திருச்சியில் எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறையா சூப்பர் ஸ்கூல்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு வந்து பெரிய அளவில் விளம்பரம் இருக்காது, பெரிய அளவில் ஒரு நேம் இருக்காது. நம்ம என்ன நினைப்போம், ஓகே இதுதான் நல்ல ஸ்கூல் போல், இதுதான் எல்லோரும் சொல்கிறாங்க, எல்லோரும் சொல்கிறத வச்சு நம்ம முடிவெடுக்கக்கூடாது. நம்ம போய் அந்த ஸ்கூலை பார்த்து விசாரித்து ஓகே எல்லாமே நம்மளோட வருமானத்துக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கணும். அதை வச்சு தான் நம்ம அந்த ஸ்கூலை வந்து இது பண்ணணும். நம்மளோட மற்றவங்க சேர்க்குறாங்கிறதுக்காக நம்ம வருமானத்துக்கு மீறி படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கடன்காரர்களாக நம்ம மாறக்கூடாது. இதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவே போட்டிருக்கேன். நானே என் பிள்ளைங்களுக்கு நான் ஸ்கூல் மாற்ற போகிறதா முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் மாற்ற முடியும். உங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதை மட்டும் பாருங்கள். குவாலிட்டியாக இருக்கா, உங்கள் பசங்களுக்கு அங்கே ஃபுல்ஃபில்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பட் ஆனால் எந்த விஷயமே தெரியாமல் பிராண்டை நம்பி நீங்கள் போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இது மூலமாக நம்மளுடைய பணம் தான் விரயமாகும். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தியாக போச்சு, சாரி. இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்காக நன்றி. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.